தேடும் போதினிலே என்னை அவன் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நாட தேடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவன் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவன் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவன் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னை அவன் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என் உள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவோம் என் உள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவன் பசும்புல் நினைப்பீங்க நம்ம பாவமெல்லாம் பண்ணலை, நீங்கள் விட்டுட்டாலே பாவம் தான். ஆண்டவரை விட்டாலே பாவம் தான், அவன் பிடிச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கறதில்ல, நிறையா காரியங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு தேவ செய்திக்காக சீக்கிரமாக போக போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க 2 ராஜாக்கள் 4:7 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:7. அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, போட்டிருக்கு உள்ளே போய் உன் அதாவது 2ல போட்டிருக்கு, அப்பொழுது உன்னுடைய அயல் வீட்டுக்கார, இது வசனம் 4:7.
அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இந்த காலை வேளையில ஒருவேளை கடனோடு இருக்கிறீங்களா, பற்றாக்குறையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் என் கடனை அடைக்க முடியல, ஒரே கடனாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடனை தீர்த்து மீதி எடுத்து வாழக்கூடிய வருஷங்களை ஆண்டவர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. நான் என்ன செய்தி எடுக்கணும் ஆண்டவரே, இந்த வாரம் மூலம் கேட்டுக்கிறப்ப இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டிக்கிட்டே இருந்தார். நான் விட்டுட்டு வேறு செய்தி எடுப்போம், பாவத்தை குறித்து அதை குறித்து எடுக்கணும். இல்லை இல்லை இல்லை, இதை பேசு. கடனை தீர்த்து வாசிங்க. கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஜீவனம் பண்ணுங்கள். அப்போ இந்த ஜனவரி கடைசி வாரத்தில் நான் சொல்கிறேன், ஒருவேளை பற்றாக்குறையோட, ஒருவேளை கடனோட, எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் என் கடன் அடைய மாட்டேங்குது, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோதான் நான் ரோனை கட்ட முடியல அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோடு உட்கார்ந்தா கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் கடனை தீர்த்து மீதி எடுத்து வாழக்கூடிய நாட்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவாருன்னு? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவர் நம்மளை பாவத்திலேருந்து மட்டும் நம்மளை தூக்கி எடுக்க ஆண்டவர் நம்மளை வரல, பாவத்திலேருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தமாய் நீதிமானம் மாற்றினாரு. அதே போல் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், கடன் இல்லாமல் வாழணும், கடன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவங்களா மாறணும், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த இதை ஏன் பேசுகிறான்னு தெரியல. பாருங்க, அதனாலதான் வேதம் சொல்லுது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கினார். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. பாஸ்டர் பைபிள் இப்படி வசனம் சொல்லுது, பாஸ்டர் பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கடன் வரையில மட்டும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பாஸ்டர் பைபிள் இப்படி சொல்லியிருக்கல, கடன் வாங்கக்கூடாது, கடன், அதை மட்டும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அங்கதான் பிசாசு என்ன பண்ணுவானா, அந்த வசனத்தை ஜனங்களை அறிய விட மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அம்மா உட்காருங்கம்மா. எத்தனை பேருக்கு சொல்றது நான் புரியுது? இந்த வசனம் இப்படி சொல்லுது பாஸ்டர், நான் நிறைய விதத்தை பார்த்திருக்கேன், வசனத்தை கரைச்சு குடிச்சாளுகளே கடனை வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த வசனத்தை ஒரு வாக்கு தத்தமா எடுத்து ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம இதை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு யாருக்கெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, தேவன்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வருதோ, கண்டிப்பா கடனை அடைக்க உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு சகோதரிட்ட போன, ஏன் சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரல, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனாதான் 2-3 குழுவே கட்ட முடியும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய்கிட்டே இருங்க, உங்கள் குழுவை என்ன பண்ண மாட்டீங்க, கட்டவே முடியாது, நீங்கள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஏன் பாஸ்டர் எப்படி பேசுறீங்கன்னு சொன்னாரு. சிஸ்டர் பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும், உங்கள் யோசனைக்கு. அதை தான் இந்த அம்மாவை எடுத்தேன். அதுக்கு தான் இந்த அம்மா செஞ்ச காரியத்தை உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கடன் அடைக்க என்ன பண்ணுச்சு. அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் தான் கடன் அடைக்கணும் அப்படிலாம் அந்த எண்ணத்துக்குள்ள, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், நாங்கள் என்ன தேவைக்கு தான், நாங்கள் என்ன தேவையில்லாமையா லோன் வாங்குகிறோம், தேவைப்படுறதுனால தான் லோன் வாங்குகிறோம். நாங்கள் என்ன விரும்பி வாங்குறதில்ல பாஸ்டர், நாங்கள் விரும்பாத நன்மையை செய்யாமல் விரும்புகிற எங்களுக்கு விருப்பம் இல்லாத தான் செஞ்சுக்கிறோம். நாங்கள் வாங்கையில் அதுக்கு இஷ்டப்பட்டாலாம் வாங்கலை, நாங்கள் வாங்கையில் ஒரு தேவை வந்துடுது, அங்கனக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், நாங்கள் வாங்குகிறோம். இதே மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு புரியுது? இதே ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் பேசினார். அப்போ கடனை குறித்து பேசல, நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் என் மனசுக்குள்ளே ஓடுது, இவருக்கு என்ன, அவருக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு நிறையா அடுத்தடுத்து வருது, அதனால் லோன் வாங்கிட்டு இருக்கா அப்படின்றப்ப, அப்போ ஆண்டவர் இடைப்பட்டார். அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு அந்த ஊழியக்கார் பேசினார். அப்போ 3 லோன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. எதுக்கு லோன் ஓடுச்சுன்னா, ஒத்திக்கு ஒரு வீடை வாங்குறேன்னு சொல்லி லோனை வாங்கிட்டேன். லோனை வாங்கின நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். வாடகை தூக்கினா எதில் கட்டிடலாம், லோனில் போட்டலாம்னு சொல்லி, இதுதான் பாருங்கள் பிசாசு வைக்கிற ஐடியா கொடுக்குற யோசனைகள். அதில் போய் நான் மாட்டிக்கிட்டு, அந்த ஒத்தி காசும் கடைசியில் என்கிட்ட வரலை, அது வேறு மாதிரி பஞ்சாயத்தாகி அது நிற்கிது. அடுத்து பாருங்கள் பெரிய பிரச்சனைகளை மாட்டி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காதபடி நான் செஞ்சதுனால
அப்போ ஒரு நாள் ஊழியக்கார் வந்து சொன்னார், தம்பி நீங்கள் இப்போ கடனை கட்டுறீங்க, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். இனி நான் என்ன பண்ணேன், செத்தா கூட கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் தீர்மானம் பண்ணி இருங்க. ஆனால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், கொண்டு வருவேன் பிசாசு கண்டிப்பாக. ஆனால் உறுதியாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு அன்னைக்கு முடிவெடுத்தேன், ஆண்டவரே இனி செத்தாலும் சாவேன், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்ததா கர்த்தர் கடன் அடைக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீங்கள் கேட்டுட்டு பின்பற்றக்காண்டி சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இங்க தீர்க்கதரிசி புத்திரன் மனைவி ஒரு அம்மா வந்து வாசிங்க, ஒன்றா வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, கடனை வாங்கி கணவர் என்ன பண்ணிட்டாரு, புட்டுக்கிட்டாரு. இப்ப கடன் வந்து நிக்குது, கடன்காரங்க வந்து வாசல்ல நிக்கிறாங்க. எங்கம்மா என்னாச்சு, அடுத்த வாரம் தந்துறீங்க, அடுத்த வாரம் வந்து நிக்கிறாங்க. என்னாச்சு, இந்த 2 நாள்ல அடுத்து என்னாச்சு. அவங்க ஒரு 10 தடவை வந்துட்டு அதுக்கு மேல என்ன ஆயிட்டாங்க, இனி இந்த அம்மா கடனை கொடுக்க முடியாது போல. சரி மாப்பிள்ள, ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க, கந்து வெட்டிக்காரங்க, மின்னல் வெட்டி, என்னென்னமோ வெட்டி சொல்லுவாங்களே, 2 வெட்டி, அந்த வெட்டி. மாப்பிள்ள கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ள, 2 பிள்ளை இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணிடு, தூக்கி நம்ம கொண்டு போய் வச்சுக்கிறோம் சொன்னாலே இந்த அம்மா பதறிடுச்சு. அடா பாவியில, கடனை அடைக்கல, என் பிள்ளையை தூக்க போயிருந்தேன், அடிமையாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க முடியாது, அவங்க போய் வித்துருவாங்க. அப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த அம்மா, கொஞ்சம் இருங்கியா, இங்கே ஒருத்தர் எலிசா தீர்க்கதரிசின்னு இருக்கிறாரு, தீர்க்கதரிசியில் புத்திரன் போட்டிருக்கோமோ, ஒன்றில் படிச்சு பாருங்களேன். தீர்க்கதரிசி புத்திரன் போட்டிருக்குன்னா, அந்த காலத்தில் இந்த தீர்க்கதரிசிகள்லாம் யாரோடைய பிள்ளைன்னு அழைப்பாங்கன்னா எலிசாவுடைய புத்திரன் அழைப்பாங்களாம். அதனால தான் தீர்க்கதரிசி புத்திரன். யார் எந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா எலிசா, அவங்களுக்கு அவங்க கீழே இருக்கலாம் யாரு, தீர்க்கதரிசியுடைய புத்திரர். அவ பாருங்க, இந்த அம்மா போகுது, எலிசாட்ட போகுது. அப்போ போய் சொல்லுது. அப்போ அங்கே போகிற அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, இந்த பணம்ன்றது எல்லாற்றுக்கும் தேவைப்படுது. படிப்புக்கு தேவைப்படுது, ஜவுளி கடைக்கு போனால் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. வசனம் சொல்லுது, பணமும் எல்லா வீட்டுக்கும் உதவும். சாலமோன் தான் எல்லாற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை தான் தீமைக்கு எப்படி இருக்குது. அந்த காலத்தில் சர்ச்சிலலாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வளர்ந்த சர்ச்சுகளில், பெந்தகோஸ்து சர்ச்சிலலாம் பூரா என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு பணம் இருக்கக்கூடாது, உனக்கு நகை இருக்கக்கூடாது, உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நீ பரலோகம் போனா அந்த பூமியில் எப்படி வாழணும், ஓட்டாண்டியா வாழணும், நகை போடாத, அது போடாத, சொத்து வைக்காத. இது இன்னைக்கு இந்த சிபிஎம்ல இந்த உபதேசம் இருக்கு. நான் சொல்றது இன்னைக்கு நிறைய பேர் எங்க இந்த லைன்லாம் மாறிடுச்சு, இந்த பெந்தகோஸ்து லைன்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் சிபிஎம்ல மட்டும் அதை அப்படியே கடைபிடிச்சிட்டே வராங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கதை எடுப்பாங்க. என்ன கதை, இந்த லாசரை பார்த்தீங்களா, லாசர் என்ன செஞ்சா, எப்படி இருந்தியா, தரித்திரனா, எச்சி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா. இந்த ஐஸ்வர்யம் எப்படி இருந்தியா, நல்லா இருந்தியா. 2 பேரும் இறந்தாங்க, யார் பரலோகம் போனது. இந்த கதையை கேட்டவனே ஒரு 1/2 பவுன் தோடு சேர்த்துருக்க ஒரு அம்மா, அப்படியா அப்படின்னு 1/2 பவுனை தூக்கி எதில் போட்டுருச்சு, உண்டியல போட்டு ஓட்டாண்டியா போயிடுச்சு. இப்படியே போதிச்சு இருக்கணும் பூரா காலி பண்ணி விட்டான். எனக்கு சவ பூரா காலி பண்ணி தரித்திரமாக ஆக்கி விட்டது பூரா அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எலும்புனாங்க, இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கிடையாது. விசுவாசியை போய் அடுத்தாண்ட கடன் கப்பி வாங்கிக்கிட்டு தேவனுடைய நாமம் தான் தூசிக்கப்படும், உங்கள் ஆண்டவர் சர்ச்சஸ்ன்னு போகிறீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லையான்னு கேட்பாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஆண்டவர் நிறையாத்த எழுப்பினார். நான் சொல்லுகிறேன், தரித்திரம் ஆண்டவருக்கு விருப்பப்பட மாட்டார். அல்லேலூயா. தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கினார். நமது நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரம் கிடையாது, ஆனா யாருக்காக தரித்திரர் ஆனாரு, நமக்காக. எப்படி பாவத்துல விழுந்தவங்களை பரிசுத்தமாக்கினாரோ, தரித்திரத்தை உங்களை தூக்கி எடுக்கத்தான் இயேசு வந்தார். அப்ப பாருங்க,
நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய சம்பரனா சம்பரன். இருக்கிறார். நான் முத சர்ச்சுக்கு சில போகிறப்ப ஷூ போட்டு நல்லா டைலாம் போட்டு போனப்போ அந்த ஊழியக்காரர் என்னை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சார். என்னடா அவர் முறைக்கிறார், எதுக்கு முறைக்கிறாருன்னு கேட்டேன்னா, ஒரு ஏஜி ஸ்தாபனத்தில் நான் போயிருந்தப்ப, கவா நீ என்ன இப்படிலாம் வர, டை போட்டு ஷூ போட்டாலாம் அப்படி வர, இப்படிலாம் போடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஏளிமையாக இருக்கணும். நான் பார்த்தியா ஒரு பிஞ்ச செருப்பை தான் போட்டிருக்கேன், புது செருப்பை போட மாட்டேன், செருப்பை காட்டினார். சரி, அந்த ஆளுக்காண்டியே ஷூ போடுற நிப்பாட்டினேன், டை கட்டுற நிப்பாட்டினேன், ஏளிமையாக போக ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் எப்படி ஆயிட்டாரு, கோட் சூட்டு போட்டு அவர் டையை கட்டி, என்னங்க பாஸ்டர்னு இல்லை, யூடியூப்பில் போடுறதுக்கு இப்படி தான் தேவைப்படுது, கொஞ்சம் அறிவு இல்லாமல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸே கோடிக்கணக்கில் போனார். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இயேசு கிறிஸ்து போட்டிருந்த அங்கி லட்சக்கணக்கானதான். அதனால தான் சாவையில் கூட என்ன பண்ணாங்க, அதை சீட்டு போட்டு எடுத்தாங்க, அதை பிரித்து எடுக்காமல் எடுத்தாங்களாம். அப்படி ஐஸ்வர்யமாக வாழ்ந்தவர் இயேசு அப்படின்னு சொல்லி அப்படியே மாறினாங்க, எல்லாரும் மாறினாங்க. பாருங்க, அப்போ பாருங்க, இப்போ இந்த அம்மா போய் வாசிங்க, 4:1 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசாட்ட போய் சொல்லுது, ஐயா என் வீட்டுக்காரர் நல்லவரியா, கர்த்தருக்கு பயந்த மனுஷையா, ஏதோ சூழ்நிலை நிமித்தம் கடை வாங்கிட்டாரியா, பாவம் இறந்து போயிட்டாரியா, கடைக்காரன் வந்து நிற்கிறா, என் பிள்ளைய கூட்டு போ அப்படின்னு சொல்லி. இது அந்த அம்மா டைலாக். இப்போ நம்ம ஊரில் இப்படி ஒருத்தர் புட்டுக்கிட்டாருன்னா அந்த அம்மா எப்படி பேசும்? எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம ஊரில் ஒரு ஆள் கடனை வாங்கி இறந்து போயிட்டார், நம்ம அம்மா முனியம்மாவாது கற்பாயம்மாவது ஏதோ ஒரு அம்மா இருந்தால் எப்படி பேசும்? கடைக்காரன் வந்து நிற்கிற, கடனை கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் எப்படி பேசும்? சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க மாரியம்மா, சொல்லுங்க எப்படி பேசும்? நம்ம ஊர் டைலாக் எப்படி பேசும்? மதுரை டைலாக்கு, ஆடுனாயா அட்டமா ஆடினியா, சொல்கிற குழந்தை கூட கடனை வாங்காதரான்னு சொன்னேன், இது சேர்ந்து வாங்கியிருக்கோம், வாங்கி செத்து போயிட்டான். உயிரோட இருக்கல நான் கட்டி தான் நான் படாத வாடு பட்டேன், செத்தும் இப்போ இவனை கட்டிட்டு நான் செத்து போய் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். அன்னைக்கு பொண்ணு பார்க்கலே வந்து சொன்னாங்க, இவனை கல்யாணம் பண்ணாத, இது பெரிய கடங்காரன் ஊதாரின்னு சொன்னாங்க. நான் கேட்கல, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் முடிச்சு வச்சேன். இன்னைக்கு நான் படுறேன்ப்பா, செத்து போயிட்டேன் கடனை வச்சு. இப்படி தானே பேசியிருப்பாங்க? இப்படி பேசியிருப்பாங்களா, வேற மாதிரி பேசியிருப்பாங்களா? அட சொல்லுங்க. ஒருத்தர் பயங்கரமான குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு திக்கு முக்காய் வரார், வீட்டுக்கு வரார். மனைவி பார்க்குது, ஏன் இப்படி குடிக்கிற, ஏன் இப்படி குடிக்கிற, குடி, உன்னைய நான் என்ன சொல்லல, வேணான்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா குடி, சீக்கிரமா செத்து போயிடாது. ஒரு ஊழியக்காரர் பார்த்தாரு, நம்ம என்ன சொல்லுது, எல்லாரும் குடிக்க வேணாம் தான் சொல்லுவாங்க, இந்த அம்மா என்ன கொஞ்சம் கொஞ்சமா குடின்றது அப்படின்னு. நம்ம அம்மா என்னம்மா நீங்க சொல்ல வரீங்க, உங்க வீட்டுக்கார குடின்றீங்களா குடிக்காதீங்க? அது நீங்க வேற, இந்த ஆள் மேல பாசம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சீக்கிரம் குடிச்சது போயிட்டா லோனை யார் கட்டுறது? இந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட், சீக்கிரம் குடிச்சு செத்து போயிட்டா லோனை யார் கட்டுறது? பிள்ளை யார் கட்டி கொடுக்கறது? அதனால தான் பாசம்லாம் இருந்தாலும் மேலே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா குடி, சீக்கிரம் செத்து போயிடாத, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அதுக்குன்னு நான் லோனை பூரா நான் கட்டிடுவேன், கட்டிட்டு அந்த பிள்ளையும் கரை சேர்த்துரு, அதுக்கப்புறம் நீ செத்துப்போ. இந்த அம்மா சொல்லுது, குடி, கொஞ்சம் கொஞ்சமா குடி, ஒரேதான் குடிச்சிட்டு செத்து போயிடாத. அப்புறம் அந்த லோனை என் பாடிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாதுங்க, என் பாடிக்கெல்லாம் வேலை பார்த்து நான் போய் சம்பாரிச்சு ஓனர்கிட்ட போய் திட்டுவேன், அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் கொஞ்சமா குடி, கொஞ்சம் கொஞ்சமா குடி, சீக்கிரம் போயிட்டேன்னா நிறைய எனக்கு வேலை இருக்கு, லோன் கட்டணும், பிள்ளைகளை கரை சேர்க்கணும். அப்போ பாரு, 4:1 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை எப்படிப்பட்டவரா? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கெட்டவெல்லாம் கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பயந்த நல்லவர் தான்.
நல்ல மனுஷன்தான், ஏதோ சூழ்நிலை நிமித்தம் கடையை வாங்கிட்டோம். சிலருக்கு இந்த கடை வந்து வியாதி மாதிரி. எத்தனை பேருக்கு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க கடன் வந்து சிலருக்கு லோன் எடுக்கலாட்டி தூக்கமே வராது. அங்கே ஒரு லோன் போடுறாங்க, இங்கே ஒரு லோன் போடுறாங்க, வந்து உற்சாகமாக போவாங்க லோன் எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொசுக்கு லோன் கொடுத்தா கூட கூட முன்னாடி நிற்பாங்க. எங்கள் வீட்டில் கொசு அதிகமாக இருக்கு, எனக்கு லோன் கொடுங்க. இன்னைக்கு என்னென்னமோ லோன் வந்துருச்சு. சேலை லோனு, ஜாக்கெட் லோனு, ப்ளவுஸ் லோனு, குக்கர் லோனு, வாட்சி லோனு, எல்லாத்துக்கும் லோன் வந்துருச்சு. லோனுன்னு ரோட்டில் போனால் விட மாட்டாங்க, எல்லாரும் லோனா வாங்க வாங்க வாங்க. அல்லேலூயா. சரி, அது எப்படி திரும்ப கட்டுவீங்க? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. திரும்பவா அதை கட்டிடுவோம், அது பார்த்துக்குறோம். பார்த்துக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. பார்த்துக்கிறோம்னா மேட்ரே இல்லைன்னு அர்த்தம். திரும்பி கட்டினா தானே அது பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சிலருக்கு சம்பளத்தை தாண்டி லோனு, இஎம்ஐ 20,000 சம்பளம், இவங்க மாதம் கட்டுறது 32,000. அப்புறம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு 20,000 கேட்டால் 12,000 எப்படி எக்ஸ்ட்ரா? அதுக்கு ஒரு லோனு போடுங்க, மீட்டர் லோனு, அந்த லோனு. இப்படியே லோனு போட்டு அநேக குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இட்லி லோனு, குக்கர் லோனு, பெண்களுக்கெல்லாம் நிறைய லோன் போட்டுருவாங்களாம்ல. உண்மையா? சேலை லோனு, ப்ளவுஸ் லோனு இருக்காமலங்க, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ப்ளவுஸ் லோனு, நைட்டி லோனு, 200 நைட்டி நான் வாரம் 20 ரூபா கொடுங்க லோனு. நான் தான் எங்களுக்கெல்லாம் லோன் இல்லையா? அந்த பேண்ட் பிட்டு சட்டைக்கெல்லாம் லோன் இல்லையா கேட்டால் உங்களுக்கெல்லாம் கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் லோனு. ஜவுளி வியாபாரத்துக்கு ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா ஜவுளி லோன் கொடுத்துச்சான், சேலையை. அந்த சகோதரிட்ட கேட்குமா, சர்ச்சுக்கு வரப்பலாம், எங்கே சேரி காசு. அந்த அம்மா பார்த்துச்சா, இந்தா சேலை சாயம் போயிடுச்சு, சும்மா போட்டுக்கிட்டு. ஏதோ சேலை விற்க முடியாமல் இருந்து பாவம் 2 வாங்கினேன், அது சாயம் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் லோன் காசு, சேலை தான் கொஞ்சம் சேலை பிடிச்சிக்கோ. நச்சரி பாட்டியா இருக்கு. அல்லேலூயா. சிலர் தேவைக்க வாங்க மாட்டாங்க, சிலர் தேவை இல்லாததுக்கு லோன் வாங்குவாங்க. பார்த்துறீங்களா? எனக்குலாம் நிறையா குடும்பங்கள் தெரியும். முல்லை நகரில் அப்படி ஒரு குடும்பமே இருக்கு. லோனுன்னு போட்டால் முதல்ல போய் இவங்க தான் நிற்பாங்க. எவ்வளோ லோனு, எவ்வளோ கட்டணும், அதை வாங்கி டவுனுக்குள்ளே சுற்றுறது. போய் ஆளுக்கு 2 ட்ரெஸ்ஸு, அது இது எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. அன்னைக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து அந்த லோனை கட்டுறதுக்கு அவங்க படுற பாட பார்த்துறீங்களா? அப்போ பாருங்க, இப்போ வாசிப்போம். வேதம் என்ன சொல்லுது? ரோமரில் போட்டிருக்கு, அன்பே இல்லாமல் வேறொரு கடனும். இந்த வசனம் எதில் பாருங்க, ரோமரில் இருக்கு, எடுத்துரு. கடன் எடுத்து கொடுக்கறதே இங்கே வேதம் சொல்லுது. எப்படின்னு சொல்லுதுன்னு பாருங்க. என்ன கடன் கொடுக்கணுமா நீங்கள் மற்ற ஆளுகளுக்கு? ரோமரில் வசனத்தை எடுக்கணும், மறந்துட்டேன். எத்தனாவது பிரதர்? 13ஆம் அதிகாரம் எடுங்க. எத்தனாவது வசனம்? 2வது. 8 வாசிங்க. 13:8 வாசிங்க. வாசிங்க 8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இங்க என்ன போட்டிருக்கு? ஒருவருக்கொருவர் அன்புக்குரிய கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏன் அநேகத்துக்குள்ள இன்னைக்கு சண்டை சச்சரவு? ஏன் நல்லா பழகுனங்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகிக்கிட்டு, அக்கா ஒரு 20,000 எங்கிட்டாச்சும் வட்டிக்கு வாங்கி கொடுங்கக்கா. சரிங்க, கட்டிடுவேன், கட்டிடுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி அப்படி பேசிக்கிருக்கா, நான் கட்டிடுவேன். சரி கட்டி முடிச்சுட்டு எடுத்து கொடுத்துட்டு ஒரு 2 வாரம் கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா 2ம் சண்டை. வேதம் சொல்லுது, அன்பே இல்லாமல் வேறொரு கடல்ல என்ன பண்ணிக்கிறாங்க? கடன் படாதீங்க. அன்பு கடனா கொடுங்க, கையில் இருந்தா கொடுங்க. இன்னொரு இடத்துல வாங்கி நீ கொடுக்கும்போது அது கண்டிப்பாக பிரச்சனையாக மாறும். சரி, அதை விடுங்க, முடிச்சிடும் சீக்கிரம். இந்த அம்மா நேரம் தீர்க்கதரிசிட்ட வந்துருச்சு. வந்து தீர்க்கதரிசி வந்துட்டு இப்போ கேட்குது. வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க.
ஆ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆ வீட்டில் உன்னிடத்தில் என்ன இப்ப எத்தனை இருக்கிறது கேள்வி சொல் கேட்கிறாரு? என்றான். இந்த அம்மாட்ட எத்தனை கேள்வி கேட்டார்? 2 கேள்வி கேட்டான். 2 கேள்வி கேட்டார். 2 கேள்வி முன் வைக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இவர் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா சொன்ன பதிலை மட்டும் நீங்கள் பார்க்கணும். நம்ம அநேக நேரத்தில் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், அந்த முதல் கேள்வியில் தான் நம்ம நிற்கிறோம். அதனால தான் நம்ம கடனை அடைய மாட்டேங்குது. 2 கேள்வி கேட்டார். முதல் கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்லலை, 2வது கேள்விக்கு தான் பதில் சொல்லுச்சு. மறுபடியும் அந்த வாசிங்க சிஸ்டர். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய என்ன வேண்டும்? செய்ய வேண்டும்? முதலாவது, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இந்த இருக்கிறது? 2 கேள்வி வைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்னா, இந்த எலிசா சாதாரண ஆள் கிடையாது. இந்த எலிசா சொன்னா யாரு கேட்பா? ராஜாவே கேட்பாரு. ஏன்னா ராஜாட்ட பேசுறதுக்கு பவர் இருக்கு எலிசாட்ட. ராஜா எலிசா சொல்லிட்டாலே ராஜா எல்லாத்தையும் செய்வார். அதனால தான் கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? உடனே இப்போ நம்மளா தான் என்ன பண்ணியிருப்பான், ஐயா ராஜாட்ட சொல்லி அந்த லோனு தள்ளுபடி பண்ண சொல்லுங்கயா, அப்புறம் ஏதோ அந்த விதவை பென்ஷன் இருக்காம்ல அதையும் என்னை சேர்த்து விடுங்க சொல்லுவோமா இல்லையா? இப்போ எனக்கு ஒரு சிஎம் இங்கே வந்து பழக்கம், அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. துணை முதல்வர் உதயநிதி வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கலேன். இப்போ உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, வீடை வந்து ஜப்தி பண்ண வந்துட்டாங்க. உடனே பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் பாஸ்டர் யார்கிட்ட பழக்கம் இருக்கு, துணை முதல்வர், அங்கே போய் பேசு, ரோன் காரண்ட்டை பேச சொல்ல தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா பாருங்க, உனக்கு நான் என்ன செய்யணும்? உன்னிடத்தில் என்ன இருக்குது? இந்த அம்மா என்ன சொல்லுது? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. பாருங்க, 1வது கேள்விக்கு என்ன பண்ணல? பதிலே சொல்லல. நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம்யா, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய். ஏன் பாத்தீங்களா? இந்த 2 கேள்வி இந்த அம்மாட்ட எனக்கு பிடிச்ச பதில் என்னன்னா, சொன்னவனே எனக்கு உங்களுக்கு தான் ராஜா தெரியுமில்லைங்கயா, இந்த ராஜாட்ட சொல்லி இந்த கடன்காரனில் ஏதாவது செய்ய சொல்லிங்கயா, என் பிள்ளைய பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பேசலை. அதனால தான் நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம பண பற்றாக்குறையில் இருக்கோம்னா, நம்ம தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்கறதில்ல. ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு அம்மா வந்து சொல்லுது, 1 லட்சம் லோனு வாங்கி கட்ட முடியல அப்போ பின்னுச்சு புலம்புது. அந்த பாஸ் சொல்கிறார், ஏமா கட்ட முடியாதப்ப என்கிட்ட சொல்றீங்க, வாங்க போறப்ப ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கவே இல்லையம்மா, வாங்கலாமா ஐயா, வாங்கலாமா, ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லலையே. இப்போ வந்து இந்த கடன் அடைக்க ஜெபம் பண்ணுறீங்களாம்மா, என்னம்மா நியாயம்? 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறீங்களாம்மா, உங்களுக்கு கட்ட பெலன் இருந்துச்சு, எதுவுமே கிடையாது, வாங்கி இல்லையா, வாங்கி என் பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கும் பசங்களுக்கு கொடுத்தேன், கட்டிடுவாங்க, என்னை கட்ட மாட்டாங்க, இப்போ கேட்டால் என்னை ஒதுங்கிட்டாங்க. பாருங்க, அதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கறதில்ல, ஆலோசனை கேட்கறதில்ல. செய்ய நிர்வாகம் இருக்கா, நம்மளுக்கு திறமை இருக்கா, அதை எடுத்தா செஞ்சிருவோமா, எதுவுமே கேட்கறது கிடையாது. குருட்டா மோகல் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதையும் செஞ்சுட்டு பின் நாட்களை என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். எங்கள் அம்மா அப்பா நிறைய கடன் எடுத்திருப்பாங்க. கடைங்காரன் வீட்டுக்கு வரையில் எங்கள் அப்பா சொல்லுவார், வீட்டுக்குள்ள டே நான் இல்லைன்னு சொல்கிறா, இப்போ தான் போயிட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி ஒளிஞ்சுக்குருவார். நான் சின்ன பிள்ளை இருப்பாப்பா, அப்பா வந்து எங்கப்பா உங்கள் அப்பாவை எங்கே, என்னப்பா அவங்க அப்பா இப்படி பண்ணுறாரு, வாங்கினது வட்டியும் கட்டலை, முதலும் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க அவர் வெளியே போயிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன் கடனுக்காண்டி ஒளிஞ்சு வாழ்ந்த நாட்கள். எனக்கு ரொம்ப போராட்டம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 10 பேர், ஒரு சில பேர் சீட்டு பிடிச்சி கொடுக்கல, என்ன வீட்டை சுற்றி வந்துட்டாங்க. பொருளை கூட நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், அவங்கள்ட்ட நான் காசு வாங்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்படியே பார்த்தேன் பாருங்க. நல்லா பழகுனவங்க, அக்கான்னு பழகுனவங்க, ஒரு 1000 ரூபாய்க்காண்டி மூஞ்சி சுண்டுனாங்க. அப்பதான் பார்த்தேன், காசுக்காக மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல, இப்படித்தான் இருப்பாங்க போல. நேற்று வரைக்கும் அண்ணி அக்கான்னு கூப்பிட்டவங்க 1000 ரூபா அந்த சீட்டு காசு தரல உடனே டக்குன்னு மோத்த சுழிச்சிட்டு, கமுத்தாயி அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, நான் ஏதாவது பொருளை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அப்பதான் பார்த்தேன். காசு பாருங்க, பணம் அதுதான் பாருங்க. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. நம்மிடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கு ஒத்துக்கிட்டா, ஒரு குடம் எண்ணெயை தவிர எதுவுமே கிடையாது.
என்னை தவிர என்கிட்ட எதுவுமே கிடையாது சொல்லி அவள் தன்னுடைய காரியத்தை ஒத்துக்கொண்டாள். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா, எலிசா அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை கொண்டு வா, பாத்திரத்தெல்லாம் போய் அயல் வீட்டுக்கார்ட்ட வாங்கு, அதுக்கப்புறம் நேராயிரும். நம்ம அது நிறையா பேசலாம். பாத்திரத்தெல்லாம் போய் வாங்கினா எந்த வீட்டுக்கார பொம்பளை பாத்திரத்தை தராது. ஏன்னா இது யார், இந்த அம்மா ஏற்கனவே கடலில் இருக்குது, பாத்திரத்தை கொடுத்து பாத்திரத்தை விற்று போட்டுருச்சுன்னா அது வாட்டுக்கு அடகடையில் போய் வச்சிருச்சுனால பாத்திரத்தையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பாத்திரத்தை எது கேட்குற கேட்பாங்களா இல்லையா கேள்வி. ஒவ்வொரு வீட்லேயே போய் அக்கா கொஞ்சம் பாத்திரம் கொடுங்க, அக்கா அண்டா கொடுங்க, அக்கா குண்டாவை கொடுங்க, தந்துடுறீங்க, எதுக்கு நீ பாத்திரம் கேட்குற, அடகு கிடைக்கா அப்படின்னு கேட்டுப்பாங்க. கொடுங்கக்கா கொடுங்கக்கான்னு பாருங்க, ஒரு புத்திசாலி பெண்ணா இருக்கா. அல்லேலூயா. முடிக்கிறேன், நம்ம இதை இன்னொரு நாள் தொடருவோம். பாருங்க, 2 கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்துல என்ன இருக்குது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலை, 2வது கேள்வி சொன்னான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. லோனுன்னு போட்டால் கணக்குள்ள போய் என்ன பண்ண மாட்டேன், லோனுன்னு போட்டால் நான் தான் ஃபர்ஸ்ட் முதலா போய் நிப்பேன்றீங்களா? லோனுன்னு காதில் கேட்டாலே சிலர் குஷியாயிடுறாங்க. ஆனால் திருப்பி கட்டுறவங்கள எவ்வளோ பாடுபடுறோம். சாலமோன் இவர் பிரசங்கில் சொன்ன மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக புசிச்சு ஒரு தூக்கம் எப்படி இருக்கும், இன்பமாக இருக்குமா. எத்தனை வித நான் சொல்ற புரியுது. கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக புசிச்சு நீ தூக்குடா, தூக்கம் இன்பமாக இருக்கா. போய் லோனை வாங்கி கடனை வாங்கி அது வந்து வீட்டு வாசலை உட்காந்து அது 4 கேள்வி கேட்டுக்கிட்டு உன் தூக்கத்தை கெடுத்துருவாங்க. பாருங்க, நான் இந்த காலில் வேலை சொல்கிறேன், ஒரு தீர்மானம் எடுங்க. செத்தாலும் சாவேன்னு தவிர தீர்மானம் நீங்கள் எடுக்க வேணாம். நீங்கள் வேறு இதை வேறு எடுத்துகிட்டு அடுத்த ஆட்டை நீங்கள் ஃபஸ்ட்டை நீங்கள் சொன்னீங்க தீர்மானம் எடுத்தேன் நீங்கள் கொடுங்கன்னு கட்டுறீங்க, அது வேற. இது வேற கூட பயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கட்டும், இப்போ இருக்கிற கடை இருக்கட்டும், தீர்மானம் எடுங்க. இதை அடைச்சிட்டு இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க, எடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே, நான் தீர்மானம் பண்ணுறேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்கிறேன், இந்த 2026 நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கடன் இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டா கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சமாக தூக்கிட்டா கூட நம்மளுக்கு நிம்மதி வாழ வாழ்க்கை. ஆனால் கடனோடு வாழ்ந்து பாருங்களேன், அது கேள்வி கேட்குறப்ப நம்மளுக்கு உயிரே போயிடும். ஆகவே இந்த கால வேளையில் எலிசா சொல்கிறாரு, பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லி அங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கணும், ஆலோசனை தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்கிட்ட ஒரு குடம் தண்ணீர் என்னதான் இருக்குது, நான் இனிமேல் கடை வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே ஒரு காணிக்கை பாட போகிறோம். ஒரு 2 லைனை மட்டும் நான் பாடுறேன். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே, உந்தன் வசனம் கைகொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உருவாக்கினீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன்,
ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குடியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஒரு சாட்சியை கேட்க போகிறோம்.